வைகோவும் அவருடைய மகனும் எடுத்திருக்கிற முடிவை சீர்காழி எம்எல்ஏ ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்ல. ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் வந்துருச்சு, திமுகவிலேயே இருக்கணும்னு முடிவு பண்றாரு. அப்படி வீட்டுல ஒரு முடிவு எடுப்பார் சார். அந்த முடிவை எடுத்துட்டு வந்து கட்சிக்குள்ள திணிப்பாரு. கேட்டா பொதுக்குழு, உயர்நிலை குழு வரை, இதெல்லாம் ஒரு சம்பிரதாய நகர்வுகள், அவ்வளவுதான். சோதனை காலமெல்லாம் நீங்கிவிட்டது. இக்காலம் வந்தால் வசந்த காலம் வரத்தான் செய்யும். இல்ல, குடுகுடுப்புக்கார மாதிரி எப்பவுமே நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு ஒரு தடவையும் சொல்லுவார் சார் வைகோ. ஆனா இது வரைக்கும் அவருக்கு மட்டும். அரக்கழகம் பகுதியினருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக மதிமுகவில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டதை கடந்த காலத்தில் பேசிக்கொண்டே இருந்தோம். ஆனா இன்னைக்கு உச்சபட்சமாக செயற்குழு, பொதுக்குழு அந்த கூட்டி கிட்டத்தட்ட டிஎம்கே விட்டு வெளியே வந்து கிட்டத்தட்ட உறுதியா இருக்கிறது. இதுல முக்கியமான என்னன்னா, செந்தில் செல்வன் எம்எல்ஏ வந்து நான் கட்சியிலே இல்லைங்க, நான் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன்னு ஒரு திடீர்னு ஒரு கூட்டம் போட்டிருக்காரு. இது எந்த அளவுக்கு சரியா போயிட்டு இருக்கிறது? தடையை மீறி இருக்கிறாரா அல்லது உட்கட்சி பூசலின் விளைவா? இது எப்படி முதற்கடம் பாக்குறீங்க? மதிமுக ஏற்கனவே தாவேகாவில் இடம்பெறுவது என்று முடிவெடுத்து விட்டார்கள். தாவேகா கூட்டணியில் அங்கம் வகிப்பது என்பது அப்பா மகன் இருவரும் சேர்ந்தெடுத்த முடிவு. அதற்கு 2 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இசைவு தெரிவித்திருந்தார்கள் என்றுதான் இதுவரை செய்திகள் வெளியானது. முதல்ல இந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மதிமுகவினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல, திமுகவினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டவர்கள். சட்ட ரீதியாக நாம் பேச வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் இருவரும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள். அப்போ திமுக கொறடாவினுடைய உத்தரவு என்னவோ அந்த உத்தரவை தான் இவர்கள் ஏற்க முடியும். திமுக தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் இவர்கள் கேட்க முடியும். அபிஷியலா இவங்க மதிமுக இல்ல. முதல்ல இத நான் சொல்லல, சட்டம் சொல்வது என்பதை தாண்டி வைகோவினுடைய மகனே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, அவங்க திமுகல சேர்ந்துட்டாங்க, சட்டப்படி அவங்க திமுக சட்டப்பேரவை உறுப்பினர். அதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ திமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மதிமுகவினுடைய முடிவுக்கு கட்டுப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனா நான் 2 விஷயத்த ஒப்பிட்டு பாக்குறேன். இன்னைக்கு செந்தில் செல்வன் நான் திமுகவினுடைய உறுப்பினர், எனவே உயர்நிலை குழு கூட்டத்துல பங்கேற்கணும்னு அவசியம் இல்லைன்றாரு. இதே செந்தில் செல்வன் தான் புளோர் டெஸ்ட் எடுக்கிற அன்னைக்கு சட்டப்பேரவைக்கு கொறடா உத்தரவை ஏற்று போகாமல் மதிமுகவினுடைய உயர்நிலை குழு கூட்டத்துல பங்கேற்று இருந்தார். அப்ப ஏன் பங்கேற்றாரு? கொறடா உத்தரவு என்ன சார்? ஆளுகிற விஜய் அரசுக்கு எதிராக திமுக வாக்களிக்கும் அப்படிங்கிறதுதான் திமுக கொறடாவினுடைய உத்தரவு. திமுகவினுடைய ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் அங்க ஆஜராயிட்டாங்க. ஆனா இவர் அங்க போகாம இருந்தார். திமு ராஜேந்திரன் கடையநல்லூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அங்க போகாம இருந்தார். அப்ப 2 சட்டப்பேரவை உறுப்பினர் அன்னைக்கு லீவு, ஆப்சென்ட். கொறடா உத்தரவு மீறிதான் அந்த ஆப்சென்ட். அப்ப அன்னைக்கு எடுத்த முடிவுல இன்னைக்கு என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்றதுதான். இப்ப மதிமுக தரப்புல இன்னொரு செய்தியே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, செந்தில் செல்வன் உயர்நிலைக்குழு உறுப்பினரே இல்ல, அதனால அவர் பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாங்க. செந்தில் செல்வன் உயர்நிலைக்குழு உறுப்பினர் இல்லைன்னா புளோர் டெஸ்ட் எடுக்கிற அன்னைக்கு உங்க உயர்நிலைக்குழு கூட்டத்துல செந்தில் செல்வன் எப்படி உட்கார்ந்தார்? அப்ப எப்படி அவரை நீங்க அனுமதிச்சீங்க? 1. 2வது, வாசுதேவநல்லூர்ல போன முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற அண்ணன் சதன் திருமலைக்குமார் உயர்நிலைக்குழு உறுப்பினரா? அவர் எப்படி உயர்நிலைக்குழு கூட்டத்துல இன்னைக்கு உட்கார்ந்துருக்காரு? அவர் எப்ப உயர்நிலைக்குழு கூட்டத்துக்கு நீங்க அழைச்சிங்க? எப்ப உயர்நிலைக்குழு உறுப்பினரா நீங்க நியமிச்சீங்க? அப்போ இதுல இருந்து பட்டவர்த்தனமாக என்ன தெரிகிறது என்று சொன்னால், வைகோவும் அவருடைய மகனும் எடுத்திருக்கிற முடிவை சீர்காழி எம்எல்ஏ ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்ல. ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் வந்துருச்சு, அதுல அவரு தனித்து நிற்கணும்னு முடிவு பண்றாரு, திமுகவிலேயே இருக்கணும்னு முடிவு பண்றாரு அப்படின்றதுதான் இன்னைக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஊடகங்கள்ல இன்னைக்கு எல்லாத்துலயும் சொல்லிட்டாங்க, பிரதான ஊடகங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க, நான் திமுக உறுப்பினர், அதனால கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாருன்னு. அப்படி அவர் சொல்லி இருக்கும் பட்சத்தில் அவருடைய முடிவு சரியான முடிவு தான். அவர் திமுகவுடைய உறுப்பினர், பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இதுவரைக்கும் வைகோவுக்கும் அவருடைய மகனுக்கும் கட்டுப்பட்டு இருந்த செந்தில் செல்வன் இப்போது அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி கொண்டு இவர்கள் எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்பதை அறிவித்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அப்போ மதிமுக சார்பில் கணக்கு காட்டப்பட்ட 2 எம்எல்ஏக்களில் ஒருவர் அவுட் ஆயிட்டாரு, ஒருவர் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த ஒருவரும் எந்த வகையிலும் தாவேகாவுக்கு பயன் தரக்கூடியவராக இருக்க மாட்டார். தாவேகாவுக்கு ஒரு புளோர் டெஸ்ட், அதுல போய் வாக்களிக்க முடியுமா? வாக்களிக்க முடியாது. தாவேகாவுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வருவதற்கு ஆதரவான இது தேவைப்படுது, நிலைப்பாடு தேவைப்படுது, அதுல ஆதரவு தெரிவிக்க முடியுமா? ஆதரவு தெரிவிக்க முடியாது. நாளைக்கு குடியரசுத் தலைவர் தேர்தல் வருது, அதுல தாவேகா ஒரு முடிவெடுக்கும், திமுக ஒரு முடிவெடுக்கும். அப்ப தாவேகா சொல்ற குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுவாரா எம்எல்ஏ, இல்ல திமுக சொல்ற குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுவாரா? அப்ப சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இவர் தாவேகா சொல்ற ஆளுக்கு ஓட்டு போட்டா இவருடைய பதவியை இழந்துடணும். ஆனா திமுக ஒரு பரந்துபட்ட மனநிலையோடு
ஒரு தாய் உள்ளத்தோடு எப்போதுமே நடந்து கொள்கிறார். அதிலும் குறிப்பா அந்த மு.க. ஸ்டாலின் அப்படி நடந்துக்கிறார். நான் என்ன சொல்றேன், ஏன் நீங்க வெயிட் பண்றீங்க? இப்பவே அவர்களுடைய பதவியை பறிக்க முடியும் தானே. திமு ராஜேந்திரனுடைய பதவியை பறிப்பதுல என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க உங்க கட்சியின் சார்பில், உங்க சின்னத்தில், உங்க உழைப்பில் நீங்கள் கொடுத்த செலவு செய்ய வேண்டும் என்று சொன்ன தொகையில் செலவு செய்து உங்களுடைய மொத்த உழைப்பிலும் வெற்றி பெற்றவர் கடையநல்லூர்ல திமு ராஜேந்திரன். அவர் எப்படி மதிமுக வேட்டி கட்டிக்க நீங்க அனுமதிக்கிறீங்க? அவர் எப்படி மதிமுக கொடி கட்டின கார்ல போறதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க? பிரச்சனைன்னு வராதது வரைக்கும் நட்பு சார், தோழமை சார். பிரச்சனைன்னு வந்துருச்சு இல்ல, இனிமேலும் ஏன் நீங்க காத்திருக்கீங்கன்னு நான் கேட்கிறேன். உங்களுடைய கொறடா உத்தரவை மீறி புளோர் டெஸ்டுக்கு வராம ஆப்சென்ட் ஆகி மதிமுக கூட்டத்துல போய் உட்கார்ந்துக்கிறாங்க. இதுவே எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அதை செய்தாங்கல்ல, நீங்க இது வரைக்கும் ஏன் விசாரணைக்கு கூப்பிடல? கொறடா விளக்கம் கட்டிருக்கலாம்ல, ஏன் வரலன்னு சொன்னாங்களா அந்த விளக்கத்தை அவங்க? அப்போ திமுக காட்டுகிற அந்த தயால மனம் இருக்குல்ல, அதை இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மொத்தத்தில் வைகோவுக்கும் அவருடைய கட்சிக்கும் இப்போது ஒரு வசந்த காலம் வந்திருப்பதாக வைகோ சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையில் அது வசந்த காலம் இல்லை, அது சூனிய காலமாக மாறிவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஒன்று, என் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேங்கிறத கரார் இருக்காரு. அப்ப இன்னொரு எம்எல்ஏ செய்வாரான்னு தெரியல. அப்ப இந்த கூட்டணிங்கிறது, கூட்டணி உடைப்பு விட்டு வெளியே போறதுங்கிறது துரோகமா? ஏன்னா ராசாவும் கடுமையான வார்த்தையை பயன்படுத்திக்கிறாரு. நீங்க என்ன சொல்றது? நாங்களே உங்களை இல்லைன்னு சொல்ற இடத்துக்கு போயிருக்காங்க. இந்த மோதல் சரிதானா? இல்ல, அண்ணன் ராசா சொன்னதுல நான் முரண்படுறேன். அவர் என்ன சொன்னார்னா, ஒட்டுமொத்த கட்சியை கூட்டினா கலைஞர் கூட்டத்துக்கு தாங்கும், அதுக்கு ஒரு பொதுக்குழுவான்னாரு. கலைஞர் கூட்டத்துக்கே அது தாங்காதுன்றது என்னுடைய நிலைப்பாடு. அண்ணன் நாஞ்சில் சம்பத் ஒரு தடவை பேசும்போது சொன்னாரு, ஒட்டுமொத்த கட்சியும் தமிழ்நாடு பூரா திரட்டினா 2 மினி பஸ்ல ஏத்திடலாம் அப்படின்னு சொன்னாரு. அதான் அந்த கட்சியினுடைய நிலைமை. அந்த கட்சி பல இடங்கள்ல கட்டமைப்பை இழந்துருச்சு சார். ஒண்ணு வேணாம், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற வைகோ இன்னைக்கு தமிழ்நாட்டு வீதியில மக்களை திரட்டுறாருன்னா 100 பேர் கூட போக மாட்டாங்க. அததான் அண்ணன் ராசா நேற்றைக்கு சொன்னார். நேற்றைக்கு ஒரு சின்ன உதாரணம், வைகோவினுடைய மகன் எம்பியாக இருக்கக்கூடிய திருச்சியில அந்த மின்சார வாரியத்தினுடைய ஊழியர்களுக்காக ஏதோ ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி ஒண்ணு நடத்துறாங்க. அதுக்கு 4 மாவட்டத்தில இருந்து ஆர்வலர் சொல்றாங்க. 4 மாவட்ட செயலாளர் பேர் அதுல போட்டிருந்துச்சு. பெரம்பலூர் மாவட்ட செயலாளர், புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர், திருச்சி புறநகர் மாநகர் மாவட்ட செயலாளர், 4 மாவட்ட செயலாளருடைய பேர் அதுல போட்டிருக்கு. 4 மாவட்டத்தில இருந்து 110 பேர் தான் வந்திருக்காங்க. அந்த படம் இருக்கு, நான் வேணா உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பாருங்க. 110 பேர் தான் ஒரு கட்சியினுடைய எதிர்கால நம்பிக்கைன்னு சொல்லப்படுகிற ஒருவர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில, அதுவும் எம்பியா இருக்கிற அவருடைய தொகுதியில வர்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த கட்சியினுடைய லட்சணம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியும் நமக்கு. இப்ப இந்த கட்சி என்ன செய்ய முடியும்? விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறார் இல்லையா, இந்த விஜய்க்கு தெரிவிக்கக்கூடிய ஆதரவை எந்த வகையில விஜய் பயன்படுத்திக்க முடியும்? தமிழ்நாட்டுல என்ன கேடர் ஸ்ட்ரென்த் அந்த கட்சிக்கு இருக்கு? ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்களாவது ஏதாவது வருவாங்களா அப்படின்னு பார்த்தா சட்டமன்ற உறுப்பினர்களும் வரமாட்டாங்க. நீங்க கேட்டீங்க இன்னொரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ண. கடையநல்லூரை பொறுத்த வரைக்கும் திமு ராஜேந்திரன் ஒரு கமர்ஷியல் பேர் வழி சார். அவருக்கு எப்பவுமே ஒரு லாப நட்ட கணக்கு இருக்கும். இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டா எதிர்கட்சி எம்எல்ஏ, தாவேகாவுக்கு ஆதரவாக செயல்பட்டா ஆளுங்கட்சி ஆதரவு நிலையில இருக்கக்கூடிய எம்எல்ஏ. இப்ப வைகோ எடுத்திருக்கிற முடிவுக்கு ஆதரவாக எல்லாம் அவர் முடிவெடுக்கல. அவருடைய முடிவு எப்படிப்பட்ட முடிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க தாவேகாவினுடைய ஆதரவு தரப்பில் இருந்து கொண்டா கூடுதல் லாபம் அடையலாம். சட்டமன்ற உறுப்பினர்ங்கிற வாய்ப்பை வைத்துக் கொண்டு மட்டுமே பெருசா பண்ண முடியலன்னா கூட ஆதரவோடு, ஆளுங்கட்சியினுடைய ஆதரவோடு நிறைய விஷயங்களை பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அந்த அடிப்படையில் வைகோ எடுத்திருக்கிற முடிவுக்கு உடன்பட்டு நிற்கிறாரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப இதுல என்ன சிக்கல் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு என்ன பலன் இருக்கு? விஜய்க்கு ஒரே பலன் தான் கிடைக்கணும். இப்போ 118 அறுதி பெரும்பான்மைக்கு வரணும். 118 அறுதி பெரும்பான்மை வருவதற்காகத்தான் விஜய் இவ்வளவு மெனக்கடல்களை செய்யறாரு. இந்த 50 கோடி ரூபாய் பணம் கொடுத்தது இவர்களை ராஜினாமா செய்ய வைக்கிறதுக்கு தான். அதுல 1 அவுட் ஆயிடுச்சு, 1 தான் இருக்கு. அவருமே ராஜினாமா செய்வாரான்னு தெரியாது. திமு ராஜேந்திரனுமே ராஜினாமா செய்வாரான்னா தெரியாது. அவர் எப்படி இந்த இன்றியமையாத வாய்ப்பை விட்டு கொடுப்பார்? அவர் எப்படி இந்த சூழலை கடந்து போறதுக்கு முயற்சிப்பார்? வெறும் பணம் மட்டும் போதுமானதா இருக்குமா? அதுவும் 10 கோடி தான் கொடுத்ததாக சொல்றாங்க. 50 கோடி இவர் வாங்கிட்டு 10 கோடிக்கு அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப இதுல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு வெளியிலிருந்தும் ஆதரவு கொடுக்க முடியாது, ராஜினாமா செய்யாம விஜய்க்கு பலனும் இல்ல. அப்ப விஜய் என்ன பலன் தான் அடைவாரு? நீங்க எஸ்ஐக்கு சுப்பையா அம்பாசமுத்திரத்துல ராஜினாமா பண்றாரு, 1 இடம் காலி. மரகதம் குமரவேல் ராஜினாமா மதுராந்தகத்துல 2 இடம் காலி. இப்படி ஒரு 5 பேர் காலி ஆயிட்டாங்க விஜயபாஸ்கரோடு சேர்த்து. 1 திருச்சி கிழக்கு 6. இப்ப இன்னும் கூடுதலா அடிஷனல் நம்பர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுறப்போ ராஜினாமா பண்ணாதானே போட்டியிட முடியும்.
ராஜினாமா பண்ணாம எப்படி போட்டியிட முடியும்? எனவே விஜய்க்கு எந்த வகையில் ஆதரவு கொடுக்க முடியும் என்கிற ஒரு குழப்பமான நிலையில் தான் வைகோ இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஒருவர் திமுக பக்கம் போயிட்டாரு, இன்னொருவர் ராஜினாமா பண்ண தயாரா இருக்க மாட்டாரு. அவர் இந்த பதவியிலேயே தொடருவதற்குத்தான் விரும்புவார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். முக ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகிறது. கிட்டத்தட்ட எம்பி தொகுதியும் வைகோ தொகுதியும் அவரோட மகன் தொகுதியும் கிட்டத்தட்ட அதான ஒட்டுமொத்த எம்பியாவும் இருக்காரு. இப்ப அந்த மாதிரியான சூழல் எதுவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? இதை பற்றி உங்களுக்கு பார்வை. அதாவது திமுக தயவால் வைகோ மகன் எம்பியா அல்லது வைகோ மகனுடைய தயவால் திமுக சட்டமன்ற உறுப்பினரை ஜெயிக்குமா? எது பிரதானம் சார்? மதிமுகவுக்கு திருச்சியில ஆளே கிடையாது சார். அதனாலதான் நான் சொன்னேன், நேற்றைக்கு 4 மாவட்டத்தை திரட்டி 110 பேர் வந்திருக்காங்கன்னா கட்சியோட லட்சணம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. அங்க பூத் ஏஜென்ட் கூட ஆள் கிடையாது, பகுதி செயலாளர்கள் பல இடங்கள்ல கிடையாது, வட்ட செயலாளர்கள் பல இடங்கள்ல கிடையாது, கட்சிக்கு நிர்வாகியே கிடையாது. மொத்தமாக 4 அமைச்சர்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் அண்ணன் அன்பில் மகேஷ், இன்னொரு பக்கம் அண்ணன் KN நேரு, அந்த பக்கம் அண்ணன் CV மெய்யநாதன், இன்னொன்னு அண்ணன் ரகுபதி. இப்படி 4 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப சேஃபஸ்ட் தொகுதின்னு தேர்ந்தெடுத்து தான் அந்த தொகுதிக்கு போனாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் தனிச்சின்னம்னு இருந்தார்ல, அப்ப திமுகவே ஒரு அதிருப்தி மனநிலைக்கு வந்துச்சு. என்ன அதிருப்தி மனநிலைக்கா? இவர் தனிச்சின்னத்துல போட்டியிட்டதுனாலதான் அதிருப்தி மனநிலைக்கு வரல. இவர் பேசிய விதம் ரொம்ப தப்பு, ரொம்ப ஓவரா பேசினார். முதல் தேர்தல்ல திமுகவை முழுக்க நம்பி களத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி மாதிரி அவர் பேசினாரான்னா இல்ல, ஏதோ திமுகவுக்கு இவர்கள் வந்தது திமுகவுக்கு பெரிய பலம் போல பேசினார் இவரு. அது ஒரு சின்ன அதிருப்தியை உண்டாக்குச்சுல. அந்த அதிருப்தியை சரி செய்து அன்றைக்கு அண்ணன் MK ஸ்டாலின் அவர்கள் தாயுள்ளத்தோடு நீங்க அவரை வெற்றி பெற வச்சு அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னதுனாலதான் சொந்த சின்னத்துல போட்டியிட்ட அவர் கிட்டத்தட்ட 2.5-3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஏதோ வெற்றி பெற்றார். இது மொத்தமும் திமுகவினுடைய பணி, ஒட்டுமொத்தமாக திமுக செய்த வேலை. அப்ப திமுக தான் அங்க களத்துல பலமா இருக்கு, திமுகவுக்கு தான் அங்க ஹோல்டு இருக்கு. இவரால ஒரு சின்ன வார்டுல கூட தனித்து நின்று ஜெயிக்க முடியாது. நான் கேட்கிறேன், திருச்சியில மாநகராட்சி இருக்கு இல்லையா, அந்த மாநகராட்சியில ஒரு வார்டுல மதிமுக தனித்து நின்று ஜெயிக்க முடியுமா? அதுக்கு உண்டான சூழல் இருக்காங்கன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்போ திருச்சி கிழக்குல அண்ணன் MK ஸ்டாலின் போட்டியிட்டாருன்னா அவருடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துல எல்லாம் மதிமுக அவ்வளவு பெருசாலாம் நீங்க மதிமுகவை நினைச்சுக்க கூடாது. அண்ணன் KN நேரு சொன்னது, சட்டப்பேரவையில் அண்ணன் MK ஸ்டாலின் அவர்களுடைய இருப்பு என்பது இன்றியமையாததாக இருக்கு. 2வது, அவர் தோல்வி அடைஞ்சிருக்கிறார் இல்லையா, அந்த தோல்வியை அந்த கட்சியை கடந்து பலரும் ஏற்கல. தமிழ்நாட்டு மக்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அந்த கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு கரம் நீள வேண்டும் என்று சொன்னால் அந்த கரம் மீண்டும் அண்ணன் MK ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இருக்கிறார் என்கிற கரமாகத்தான் இருக்க முடியுங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. அதை அண்ணன் KN நேரு சொல்லி இருக்கிறார். உண்மையிலேயே திருச்சி கிழக்கில் போட்டியிடுவாரே ஆனால் ஒட்டுமொத்த பலத்தையும் திமுக பயன்படுத்தணும். திமுக ரொம்ப எளிதாகலாம் இந்த தேர்தலை எடுத்துக்க கூடாது. ஏன்னா இப்ப திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருப்பதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒண்ணு, கடந்த காலத்தில் இருந்த கூட்டணிகளால் தான் வெற்றின்னு ஒரு பக்கம் பேசப்படுது, இன்னொரு பக்கம் திமுக அதல பாதாளத்துக்கு போயிடுச்சுன்றாங்க. ரெண்டுமே பொய் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இப்ப இதை ப்ரூவ் பண்ணி ஆகணுமே. எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க நீங்க? அப்போ வருகிற இடைத்தேர்தலில் எல்லா இடங்களிலும் திமுக வெற்றி பெற்றுடுச்சு, திமுக பலமாக எழுந்து நிற்குது அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கணும். 2வது, கூட்டணியால் திமுகவுக்கு வெற்றி இல்லை, திமுகவால் தான் கூட்டணிகளுக்கு வெற்றி என்கிற அந்த செய்தியை இந்த கூட்டணி கட்சிகளின் கன்னத்தில் அறைந்தால் போல சொல்லியாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. எனவே திமுக வெறி கொண்டு வேலை செய்ய வேண்டிய தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அண்ணன் MK ஸ்டாலின் திருச்சி கிழக்கில் போட்டியிட்டால் அவருடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்தில் மறுமலர்ச்சி திமுக ஒரு காலமும் இல்லை. வைகோ எடுத்த முடிவுகள் எல்லாம் அவருக்கு ஒரு தோல்வி தான் தந்திருக்கிறது. எப்பொழுதுமே சரியான முடிவு எடுத்ததுங்கிற ஒரு பிம்பம் இருக்கிறது. ஆனா இப்ப எனக்கு ஒரு வசந்த காலம் வரப்போகுது நம்ம கட்சிக்குன்ற ஒரு போக்கு வரலாற்றில் இருக்கக்கூடிய அந்த தோல்வி முகத்தில் தான் இருக்க போகிறதா? உண்மையிலேயே அந்த வசந்த காலத்தை நோக்கித்தான் போகிறார்களா? இறுதியா என்ன சொல்ல வருது? இல்ல, குடுகுடுப்புக்கார மாதிரி எப்பவுமே நல்ல காலம் பிறக்குதுன்னு ஒரு தடவையும் சொல்லுவார் சார் வைகோ. ஆனா இது வரைக்கும் அவருக்கு மட்டும்தான் நல்ல காலம் பிறந்தது. 2014 பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி அப்படிதான் சொன்னார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி, அண்ணா ஒரு வசந்த காலம் நமக்கு வந்து விட்டது, இனி கண்ணு கட்டிய தூரத்தில் நமக்கு எல்லாமும் இருக்கிறது, கவலைப்படாதீர்கள், ஒரு நல்ல இடத்துக்கு இந்த கட்சியை கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்னாரு. என்ன நடந்துச்சு? ஒரு இடத்துல கூட 2014 வெற்றி பெறல. அதே மாதிரி 2015 அண்ணா பிறந்த நாள் மாநாட்டுல பேசும்போது சொன்னாரு, இந்த கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு பல திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன், இந்த கட்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு போய் நான் சேர்ப்பேன், எனவே கவலைப்படாதீர்கள், நாம் விஸ்வரூபம் எடுப்போம்னாரு. என்ன நடந்துச்சு? 2016 டெபாசிட் இழந்ததுதான் மிச்சம். இப்படி
அவர் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு தேர்தலிலும் சொல்லிக் கொண்டே இருப்பாரு. வசந்த காலம் வந்துருச்சு, கட்சி எழுந்து நிக்க போகுதுன்னு. ஒரு காலத்துல அந்த கட்சி எழுந்து நின்றதாக சரித்திரம் இல்லை. இதுல நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா, 2006 தான் முதல்ல அந்த கட்சி சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றுச்சு. கட்சி துவங்கினது எப்போ? அதன் பிறகு 11 ஆண்டுகள் கழிச்சுதான் அந்த கட்சிக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவமே கிடைச்சது. அது வரைக்கும் அந்த கட்சி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறவே இல்லை. 96 தேர்தலையும் வெற்றி பெறல, 2001 தேர்தலையும் வெற்றி பெறல. இப்ப 2006க்கு பிறகு எப்ப சார் அந்த கட்சி சட்டமன்றத்துக்கு போச்சுன்னா 2021 தான் போச்சு. எத்தனை வருஷம் கழிச்சு? 15 வருஷம் கழிச்சு போச்சு. அப்ப 15 வருஷம் கழிச்சு கூட தன்னுடைய சின்னத்திலேயோ தன்னுடைய ரெப்ரசன்டேஷன்லயோ போகல, திமுகவினுடைய ரெப்ரசன்டேஷன்ல தான் அந்த கட்சி போச்சு. இப்ப இதுதான் கட்சியினுடைய நிலைமைன்னா, அது எப்படி மெல்ல மெல்ல தேய்ந்து தேய்ந்து கட்டரும்பாக வந்திருக்கு பாருங்க. கழுத தேய்ந்து கட்டரும்பான கதையாக மெல்ல மெல்ல தேய்ந்து வந்திருக்கு பாத்தீங்களா? அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த கட்சி இப்படித்தான் தேய்ந்து கொண்டே வருது. ஆனா வைகோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த கட்சி ஏதோ எழுந்து நிற்குது, அந்த கட்சி ஏதோ மிகப்பெரிய இடத்துக்கு வருது, அந்த கட்சி ஏதோ அடுத்த கட்டத்தை நோக்கி நகருதுன்ற மாதிரியான அந்த குடுகுடுப்பக்காரன் சொல்றது மாதிரியே நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குமே. இது வரைக்கும் அந்த கட்சிக்கு நல்ல காலம் பிறந்ததே இல்லை. வைகோவுக்கும் அவருடைய மகனுக்கும் மட்டும்தான் நல்ல காலம் பிறந்திருக்கு. இப்ப இந்த முடிவுன்றது, நான் என்ன கேட்கிறேன் சார், நீங்க கலைஞரிடத்துல சத்தியம் செய்து கொடுத்ததாக சொல்கிறீர்கள். கலைஞர்கிட்ட என்ன சத்தியம் செய்து கொடுத்தீங்க? உங்களுக்கு எப்படி அரணாக இருந்தேனோ அது போல மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நான் அரணாக இருப்பேன். நீங்க முதல்ல கலைஞருக்கே அரணாக இல்ல, அவருக்கு ஆப்பா தான் நீங்க இருந்தீங்க, அவருக்கு எதிராகத்தான் நீங்க இருந்தீங்க. அதுவே உண்மை இல்ல, சரி அது உண்மைன்னே வச்சுக்குவோம். நீங்க இந்த நேரம் நெருக்கடியான நேரம் இல்லையா? கலைஞருக்கு சத்தியம் செய்து கொடுத்தது உண்மைன்னா, பிசிகா போயிடுச்சு, முஸ்லீம் லீக் போயிடுச்சு, காங்கிரஸ் போயிடுச்சு, 2 கம்யூனிஸ்ட் போயிடுச்சு. அப்ப நீங்க இந்த நேரத்துல கலைஞருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை உறுதியோடு நின்று காப்பாற்றி இருக்கணுமா வேணாமா? உங்களுடைய மகன் அரசியல் அரிச்சுவடியே தெரியாத ஒரு தற்குறி, அவரை கொண்டு திருச்சியில் பலமான இடத்தில் நிறுத்தி அவரை வெற்றி பெற வைத்து இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற தகுதியை உங்களுடைய மகனுக்கு தந்திருக்கிறதே, அதற்காகவாது நீங்கள் நன்றியோடு இருக்க வேண்டுமா இல்லையா? நீங்கள் தேர்தலில் தொடர்ந்து போட்டியிட்டு தோல்வியை தழுவுனீங்க சார். 2009 விருதுநகர்ல போட்டியிட்டு தோல்வி வைகோ, 2014 மீண்டும் விருதுநகரில் போட்டியிட்டு தோல்வி வைகோ, 2016 கோயில்பட்டியில வேட்புமனு தாக்கல் பண்ற வரைக்கும் இருந்தாரு. வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடி வந்துட்டார். காரணம் என்னன்னா, தோத்து போயிருவோன்ற பயம்தான். இப்படி இருந்தவரை 2019 நீங்க கஷ்டப்பட்டு தேர்தலில் நிக்க வேண்டாம், நான் உங்களை மாநிலங்களவைக்கு அனுப்புறேன்னு சொல்லி அண்ணன் மு.க. ஸ்டாலின் உங்களை மாநிலங்களவைக்கு அனுப்பி வைத்தாரு. அந்த நன்றிக்காகவாது நீங்கள் உண்மையாக இருந்திருக்க வேண்டுமா இல்லையா? இப்படி எல்லா நிலையிலும் உங்கள் கட்சியை காப்பாற்றுகிற வேலையை, உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை தருகிற வேலையை திமுக செஞ்சு, இந்த தடவை கூட எங்களை முழுமையாக அங்கீகரிக்காமல் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம போனது காரணம் என்ன தெரியுமா? அண்ணன் வைகோ கோச்சுக்குவாரு, அண்ணன் வைகோ தப்பா நினைச்சுக்க கூடாது, கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு வந்துடக்கூடாதுன்னா அவர்களிடமிருந்து பிரிந்து தனி இயக்கம் கண்ட எங்களை முழுமையாக அங்கீகரிக்காமல் தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டுமே பயன்படுத்தியது திமுக. எங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கு. ஏன் திமுக எங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கல, எங்க தலைவருக்கு ஏன் மதுராந்தகத்தை கொடுக்கல, எங்க தலைவருக்கு ஏன் எக்மோரை கொடுக்கலன்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கு. ஆனாலும் அதை கடந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரணாக நிற்கணும்னு உறுதியோடு நிற்கிறோம். ஜெயித்தாலும் தோத்தாலும் அந்த கட்சியோடு நாங்க நிக்கிறோம். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து எங்களுக்கு இல்ல. அப்படியெல்லாம் உங்களை கண்ணை இமை காப்பதை போல காத்தவரிடம் நீங்க என்ன நன்றியை காட்டியிருக்கீங்க? இன்னைக்கு சொல்றீங்க எங்களுடைய சுயமரியாதைக்கு ஆபத்து வந்துதான் இத்தனை காலமாக நாங்க பயணிச்சோம், எங்க சுயமரியாதையை விட்டு கொடுத்துதான் 9 ஆண்டுகளாக பயணிச்சோம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான கருத்து. எனவே அவர் ஒவ்வொரு முறையும் வசந்த காலம் வந்து விட்டதாக சொல்வார். ஒருபோதும் அந்த கட்சிக்கு வசந்த காலம் வந்ததில்லை, இனிமேலும் வருவதில்லை. வீட்டுல ஒரு முடிவு எடுப்பார் சார், அந்த முடிவை எடுத்துட்டு கட்சிக்குள்ள திணிப்பாரு. கேட்டா பொதுக்குழு, உயர்நிலை குழு, இதெல்லாம் ஒரு சம்பிரதாய நகர்வுகள், அவ்வளவுதான். அந்த கட்சி எப்போதும் ஜனநாயக தன்மையோடு இயங்கியது இல்லை, வைகோவினுடைய விருப்பு வெறுப்புக்கு இயங்கியது. இப்போது அவருடைய மகன் அதில் சேர்ந்திருக்கிறார். ஒரு ஜனநாயக தன்மை கூடியிருக்கு, அவ்வளவுதான். அவர் மட்டும் இண்டிவிஜுவலா எடுத்த முடியும். இப்ப 2 பேரும் உட்கார்ந்து. எனவே அந்த கட்சி வசந்த காலத்தை நோக்கி வருது அப்படின்னு சொன்னா அது எப்ப தெரியுமா? வசந்த காலத்தை நோக்கி வரும், அந்த கட்சி கலைக்கப்பட்டதுன்னு ஒரு அறிவிப்பு வரும், ஒரு நாள் வரணும். அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா அந்த கட்சிக்கான தேவை இல்லாம போச்சு. மறுமலர்ச்சி திமுக கலைக்கப்பட்டதுங்கிற அறிவிப்பு வந்தாதான் அந்த கட்சி தோழர்களுக்கு அது வசந்த காலமாக இருக்குமே தவிர, அதை தவிர வேறொரு வசந்த காலத்தை அந்த கட்சி தோழர்களுக்கு வைகோவால் கொடுக்க முடியும். செயல்பாடு சொல்லி சிபிஎம், சிபிஐ, விசிகா உட்பட முதல்வரின் செய்தியை கண்டிச்சாங்க. அப்ப இவற்ற ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நோ கமெண்ட்ஸ் சொன்னாரு. அது உள்ளபடி எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருந்த ஒரு மூத்த அரசியல் தலைவர் இவர் அனாயரன் செயலோட கண்டிக்க கூட இல்லாம நோ கமெண்ட் சொன்னது மோஜுலிக்கு. இந்த விஷயங்கள்லாம் முத்தித்தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறதா? இல்ல, அதாவது என்றைக்கு பராக் ஒபாமாவோடு விஜயை ஒப்பிட்டு பேசினாரோ, அவரை விட மேலான தலைவர் என்று சொன்னாரோ, அன்றைக்கே அவருடைய முகம் என்பது என்ன, எப்படிப்பட்டதாக இருக்கும்ன்றதை இந்த நாட்டு மக்கள் உணர்ந்துட்டாங்க. இப்போ இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஜனநாயக சக்திகள் எல்லோரும் எதிர்க்கிறார்கள், எல்லோரும் கண்டிக்கிறார்கள். ஆனா உள்ளூரை இவர் ரசிக்கிறார். இவர் அண்ணன் மு.க. ஸ்டாலினுடைய தோல்வியே ரசித்த தலைவர் இவர். பி.எஸ். பாபுவுக்கு அலைபேசியில் அழைத்து வாழ்த்து சொன்னாரு. எதற்காக வாழ்த்து சொன்னார்? தமிழ்நாடே கண்ணீர் விடுது சார், பாஜக காரங்க வருத்தப்படுறாங்க சார், அதிமுக காரங்க வருத்தப்படுறாங்க சார், ஒரு தலைவர் தோல்வியை தழுவிட்டாருன்னு. அப்ப எந்த அளவுக்கு குரூர மனநிலை இருக்கும் இவருக்கு? இருக்கக்கூடிய அந்த குரூர மனநிலை ஒரு சாடிஸ்ட் மனப்பான்மை தான் அதை நோ கமெண்ட்ஸ் என்று சொல்ல வைத்தது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். வைகோ இதை விட மோசமாக இன்னும் வெளிப்படுவார். நீங்க பாருங்க, நாளைக்கு இந்த பொதுக்குழு அறிவிப்பு வந்ததற்கு பிறகு, பொதுக்குழுல நாங்க கூட்டணியில இல்லைன்னு அறிவிப்பு வந்ததற்கு பிறகு இதை விட மோசமானவராக வைகோ வெளிப்படுவார். இன்னும் சொல்ல போனா இது எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு வரலாற்றில் பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறது. திமுக தனித்து களம் காணுங்கிறது கிட்டத்தட்ட உறுதியா இருக்கிறது. பார்ப்போம் என்ன நடக்கிறது. உங்க விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சொல்லி அறக்கலத்து நேரம் ஒதுக்க மாட்டேன்.